So hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூலூருக்காக கிளம்பியிருக்கோம். ஃப்ளைஓவர் கீழே காய்ஸ், நம்ம வந்து ஃப்ளைஓவர் ஏரில் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு இடத்துல. ஸோ அது வந்து என்னோடய பர்சனல் வேலையாக இருந்ததுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதுக்கடுத்தா இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன் காய்ஸ் ரைடு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மேலே போகாமல் கீழே தான் போயிட்டு இருக்கோம் காய்ஸ். ஏன்னா கீழே எனக்கு வேலை இருந்ததுனால தான் கீழே போகிறோம், இல்லைன்னா மேலே போயிடுவோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து மேலே போயிருக்கலாம். பட்டு மேலே போகிறதுக்கு திரும்பி நான் சுற்ற வேண்டியது வந்திருக்கோம். அதனால் வந்து நான் சுற்றாமல் நம்ம கீழே போயிடலான்னு பார்த்தேன். ஸோ அது இல்லாமல் காய்ஸ், நான் வந்து மேக்னெட் கிளாஸ் 2 நாளாக யூஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது காய்ஸ். ஸோ எனக்கு வந்து இப்போ வ்ளாக் ஷூட் பண்ணுறதுக்கு சில வாட்டி பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக வந்து சன்னு வந்து கிரேல் அடிக்கிற காய்ஸ். ஸோ அது வந்து இப்போது இல்லை காய்ஸ். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, முதல் மாதிரி இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த கண்ணாடி வாங்கி ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம திரும்பியோ சாயட்டா போவோம் காய்ஸ். அங்கே போய் என்ன சாப்பிட போகிறோன்னு தெரில. ஆனால் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம சூலூர் ஃபுல்லாக போயிட்டு வருவோம் காய்ஸ். ஏர்ஃபோர்ஸ் வரைக்கும் போயிட்டு வருவோம். காய்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். சன்னை வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூலாக தெரியுது. இப்போது சன்செட் ஆக போகுது காய்ஸ் கொஞ்ச நேரத்தில். ஆனால் இங்கே வியூ பார்க்குறக்கு ஓரளவுக்கு தான் இங்கே தெரியும். ஏன்னா சில நேரத்தில் வந்து இந்த இடத்துல வந்து வியூ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் வியூ நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சன்செட் ஆகுறதுக்கு வியூ பார்க்குறதுக்கு போகணுன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியது வரும் காய்ஸ். இங்கே கிடையாது, ரொம்ப தூரம் போக வேண்டியது வரும். ஸோ இந்த வாட்டி நம்ம வியூ பார்க்குறதுக்கு அங்கே போகல. நம்ம வந்து எனக்கு வந்து புதுசாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மேட்டுப்பாளையம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு காய்ஸ். லாஸ்ட்டாக வந்து மேட்டுப்பாளையம் போய் நான் வந்து ஐ திங்க் 3 to 4 months ஆகிடுச்சு காய்ஸ். மேட்டுப்பாளையமும் பொள்ளாச்சி எல்லாம் போய் 3 to 4 months ஆகிடுச்சு. ஸோ அந்த பக்கம் எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது இல்லாமல் சன்செட் வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபியூ பிளேசஸ் இருக்குது. அங்கே போய் சன்செட் பார்த்தோன்னா இங்கே வேறு லெவலாக தெரியும். ஸோ நம்ம வந்து நான் கூகுள் மேப்பில் வந்து சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் காய்ஸ். நல்ல இடம், ஒரு நல்ல பியூட்டிஃபுல் பிளேசஸ் இன் கோயம்புத்தூர் ஃபார் சன்செட் நிறைய சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் வந்து குனிமுத்தூர், ஆத்பாலம், அப்புறம் உக்கடம் மேம்பாலம் இருக்குல்ல காய்ஸ், அந்த இடம், அந்த மாதிரி நிறைய இடம் வந்து காட்டியிருக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி நிறைய இடம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு வருவோம். ஆனால் கொஞ்சம் மழைக்காலம் இருந்துச்சுன்னா காய்ஸ் வைங்க, சன்செட் இல்லை காய்ஸ், மழைக்காலம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவல் வியூ கிடைக்கும். ஏன்னா வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு போனோன்னா வைங்க, இந்த டைமிங் வந்து செட் ஆகாது காய்ஸ். வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம வந்து மழை காலத்தில் போனால் தான் வைங்க சூப்பராக வந்து வியூ கிடைக்கும். அது இல்லாமல் மேட்டுப்பாளையம் போனால் இப்போது வந்து ஓரளவுக்கு வியூ கம்மியாக இருக்கும், ஆனால் கூலிங் அதிகமாக தான் இருக்கும். வியூ இருக்கும், பட் அந்த ரெயின் ஃபாலிங்கு இருக்காது. ஸோ என்ன பிளான்னா, ரெயின் ஃபால் இருக்கும்போது நம்ம போனால் வைங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு வியூ வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ரெய்னிங் சீசன் எப்போ வரும் அதுக்கடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் காய்ஸ் மேட்டுப்பாளையம் போகிறது. அது இல்லாமல் திரும்பி வந்து ஏப்ரல் வரப்போகுது காய்ஸ். இப்போது ஜன் முடிச்சு ஃபெப்ரவரி வந்துடும், மார்ச், அதுக்கடுத்து ஏப்ரல் காய்ஸ். ஏப்ரல் 25 என் பர்த்டே காய்ஸ். ஸோ ஏப்ரல் 25 இந்த வாட்டி நான் என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறேன்னு இன்னும் நான் பிளான் பண்ணல. ஆனால் இன்னும் நல்லா ஸ்பெஷலாக பண்ணுவோம் காய்ஸ் நம்ம பர்த்டேக்கு. ஸோ நம்மளே பண்ணிடுவோம் காய்ஸ். வேறு யாராச்சும் பண்ணுவாங்களே இல்லையான்னு தெரில. ஸோ நானே வந்து எனக்காக ஒரு பியூட்டிஃபுல் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிடுவேன். ஸோ ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்வோம் காய்ஸ் நம்ம பர்த்டேக்கு.
ஸோ இந்த வாட்டி ஸ்பெஷலாக தான் இருக்கும் என் பர்த்டே. பிகாஸ் சம் ரீசன் இருக்குது கைஸ், நான் கொஞ்சம் சஸ்பென்ஸில் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ ஏப்ரல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ், என் பர்த்டே வரும். அது இல்லாமல் நம்ம ராஜஸ்தான் கூட போவோம் கைஸ். ஸோ அது போன ட்ரிப்பு விட இந்த ட்ரிப்பு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் கைஸ். ஏன்னா போன ட்ரிப் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, நல்லபடியாக நம்ம வந்து ராஜஸ்தான் போனோம். அது இல்லாமல் பைக்கு, என் பர்த்டேக்கு வந்து பைக் கிஃப்ட் பண்ணது, அது இல்லாமல் நிறையா இது பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட்டு போன ட்ரிப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ட்ரிப்பும் நல்லா இருக்கணும் கைஸ். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முன்னாடி போயிட்டு இருக்கோம், பின்னாடி சன்செட் ஆயிரும் கைஸ் இப்போது. ஸோ நான் பைக்கில் நின்றுட்டு இருக்கேன் கைஸ், நம்ம வியூ பார்த்துட்டே இருக்குது. பைக் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடிங் பைக் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். நம்ம வந்து ஆஃப் ரோடிங் பிளேஸுக்கு நம்ம போய்க்கலாம். ஆனால் இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து ரைட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நம்ம சூலூர் ரீச் ஆகிட்டோம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஆயட்டா போயிடலாம் கைஸ். ஒரு நல்லா டீ சாப்பிட்டுட்டு ஒரு நல்லா வந்து மேகி சாப்பிடுவோம் கைஸ். மேகி சாப்பிட்டு நம்ம அடுத்து இது பிளான் பண்ணலாம் கைஸ். ஆனால் கொஞ்சம் பசிக்குது, வயிறு ஃபுல் பண்ணிடலாம் கைஸ். ஃபஸ்ட் நம்ம வந்து சூலூர் ரீச் ஆகிருக்கோம் கைஸ். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சாய் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதுக்கடுத்து ஒரு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா ஒரு பீஸ்ஃபுல் மூமெண்ட் என்ஜாய் பண்ணுவோம் கைஸ். காய்ஸ், இங்கே வந்து டைம் போனதே தெரில, 7:30 ஆயிடுச்சு காய்ஸ். நான் திரும்பி கிளம்பிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ காய்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சிங்கநல்லூர் தாண்டி வந்துட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரோல் ஊற்றிடலாம் காய்ஸ், பெட்ரோல் ஃபுல் பண்ணிடலாம் காய்ஸ். பியூட்டிஃபுல் பைக்ஸ் காய்ஸ். பில்லு 500 பெட்ரோல் அடிச்சிட்டோம் காய்ஸ். கேமரா கொஞ்சம் மாறி இதாகிடுச்சு காய்ஸ். பேக் வந்து கேமராவில் பட்டு கேமரா க்ராஸ் ஆகிடுச்சு. ஸோ காய்ஸ், நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ நேராக ராமநாதபுரம் வழியா காய்ஸ். ஸ்டூடியோ போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு காய்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். யாராவது ஹாரன் அடிச்சுட்டே இருக்காங்க, போங்க சார், நீங்கள் போங்க. ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another video. Till that, bye bye, have a good day.
சேஃப் ரைட். ஓ காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ சீக்கிரம் எண்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லை காய்ஸ். பாய் காய்ஸ்.